நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியே காலையில் என்ன சமைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சா மட்டும்தான் காலையில் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் சமைக்க முடியும். காய் எல்லாமே இப்போ கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக தான் இருக்குது. அதனால் நிறையெல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதே கிடையாது. எப்போ என்ன தேவையோ அப்போ வாங்கி வச்சுக்க வேண்டியதா, ஏன்னா வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுல்ல ரொம்ப நாள் வாங்கி வச்சு. இன்னைக்கு சாம்பார் பொடி போட்டு தான் சாம்பார் வைக்க போகிறேனே. இதுக்கு முன்னாடி நான் செஞ்சதே கிடையாது. அதோட ரெசிபி இந்த வீடியோவில் இருக்குது, தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டால் தான் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நேற்று முருங்கைக்காய் 15 ரூபான்னு சொன்னாங்க. அதனால் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்க காய் மட்டும் வச்சு சாம்பார் வச்சேன். சாம்பார் பொடிக்கு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம், இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 3 காஞ்ச மிளகா, எங்கள் வீட்டு காஞ்ச மிளகா ரொம்ப காரமாக இருக்கும், ஒரு 5 கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டு ஒரு 1/4 ஸ்பூனுக்கு பெருங்காயத்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். சாம்பாரில் ஆல்ரெடி வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காயெல்லாம் ஒரு 3/4 பத அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சிருக்க சாம்பார் பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். பருப்பு வேக வைக்கும் போதே மஞ்சத்தூள், பெருங்காயம், தக்காளியும் சேர்த்து வேக வச்சுட்டேன். புளி தண்ணியும் கரைச்சி அதில் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சா மட்டும் போதும். சூப்பரான சாம்பார் பொடி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கல்யாண வீட்டில் சாப்பிட்ற சாம்பார் மாதிரியே இருக்கும்.